ஆட்சி அமைக்கிறது சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா. பாஜக, காங்கிரஸ் ஒரு இடத்தில் கூட முன்னிலை பெறவில்லை. அருணாச்சலில் ஆட்சியை தக்க வைக்கிறது பாஜக. மொத்தமுள்ள 60 இடங்களில் 44 இடங்களில் முன்னிலை. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 36 முதல் 39 இடங்கள் வரை வெற்றி பெறும் என நியூஸ் 8 கருத்து கணிப்பில் தகவல். அதிமுக 2 இடங்கள் வரையும், பாஜக 3 இடங்கள் வரையும் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் கணிப்பு. பாஜக கூட்டணி 355 முதல் 370 தொகுதிகளில் வெற்றி பெறும் என நியூஸ் 8 கருத்து கணிப்பில் தகவல். இந்தியா கூட்டணி 125 முதல் 140 இடங்களை பிடிக்கும் என கணிப்பு. பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி 3வது முறையும் நீடிக்கும். நியூஸ் 8 நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய மெகா கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியீடு. கடைசி கட்டமாக 57 தொகுதிகளில் நேற்று அமைதியாக நடந்து முடிந்த வாக்குப்பதிவு. 62.36% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கைக்காக தமிழ்நாட்டில் சுமார் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு. ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்திலும் தலா 1000 பேரை நிறுத்த திட்டம். விடுமுறை நாள் என்பதால் குற்றால அருவிகளில் அலைமோதும் கூட்டம். சீராக நீர் விழுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. டெல்லியில் தொடரும் தண்ணீர் தட்டுப்பாடு. தண்ணீர் வாகனங்களின் பின்னால் குடங்களுடன் ஓடும் பொதுமக்கள். சந்தர்ப்பவாதிகளால் உருவான இந்தியா கூட்டணியை மக்கள் நிராகரித்து விட்டதாக பிரதமர் விமர்சனம். பாஜகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த மக்கள் வாக்களித்துள்ளதாக கருத்து. டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை. ஐந்து தொகுதிகளுக்கும் மேல் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என காங்கிரஸ் தலைவர் கார்கே உறுதி. வெற்றியின் முகட்டில் இந்தியா கூட்டணி இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். வாக்கு எண்ணிக்கையின் போது அதிகமான விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என கூட்டணி கட்சியினருக்கு வேண்டுகோள். தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வேலூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூரிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சூரிய உதயத்தை காண கன்னியாகுமரியில் அதிகாலையிலேயே குவிந்த சுற்றுலா பயணிகள். கடலில் உற்சாக குளியலிட்டு விடுமுறையை கொண்டாடி மகிழ்ந்தனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் அருகே சரக்கு ரயிலின் என்ஜின் தடம் புரண்டு பயணிகள் ரயில் மீது மோதி விபத்து. 2 காயமடைந்த நிலையில் ரயில்வே துறை விசாரணை. ஓவர் உலகக்கோப்பை முதல் போட்டியில் 194 ரன்கள் குவித்த கனடா அணி. தொடக்க வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்ததால் தடுமாறி வரும் அமெரிக்கா. ஓவர் உலகக்கோப்பை பயிற்சி போட்டியில் வங்கதேசத்தை வீழ்த்திய இந்திய அணி. அதிரடியாக விளையாடி அரை சதம் விளாசிய ரிஷப் பந்த். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டின் முதல் போட்டியில் அமெரிக்கா வெற்றி. கனடாவை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது.
தமிழ்நாட்டில் 36 சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், இப்ப கட்டண உயர்வு எவ்வளவிலிருந்து எவ்வளவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? இது குறித்து வாகன ஓட்டிகள் என்ன கருத்து சொல்றாங்க? சுங்கச்சாவடிகளை பொறுத்தமட்டில் தமிழ்நாட்டில் 36 சுங்கச்சாவடிகளில் இன்று இரவு முதல் இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வர இருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஏற்கனவே ஏப்ரல் மாதமே இந்த கட்டண உயர்வை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் தேர்தல் நடைபெற்றதன் காரணமாக இது ஒத்திவைக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது தேர்தல் முடிந்திருக்கிறதால் இன்று முதல் இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வர இருக்கிறது. எனவே 5 முதல் 10% கட்டண உயர்வு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பா பார்க்கலாம், அந்த போர்டை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய கார், ஜீப், வேன் இது எல்லாமே ஒரு முறை போயிட்டு வர்றதுக்கு 70 ரூபாய், 2 முறை போயிட்டு வரலாம் அப்படின்னா 105 ரூபாய் இருந்தது. இனிமேல் ஒரு 120 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதே மாதிரி ஒரு லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படிங்கிறது 115 ஒரே ஒரு வாட்டி போயிட்டு வர்றதுக்கு அப்படின்னா இனிமேல் ஒரு 130 ரூபாய் கொடுக்கணும். இந்த மாதிரியா இருக்கக்கூடிய இந்த கட்டண உயர்வு என்பது வாகன ஓட்டிகளுக்கு ஒரு பெரும் சிரமத்தை கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு நைட்ல இருந்து கட்டண உயர்வு இருக்கு. இன்னைக்கு ரேட் ஏறுது. லோக்கலுக்கு கம்மி பண்ணலாம். லோக்கல் இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தான் வரும், அதுக்காக கம்மி பண்ணலாம். இல்லை அதுக்கு ஏதாச்சும் ஒரு டிசிஷன் கொடுக்கலாம். அதெல்லாம் எதுவும் சரியில்லை சார். ரோடு கட்டணம்லாம் ஏத்துங்க, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஏத்துறீங்க எல்லாம் ஏத்துறீங்க. ரோடு எங்கன்னா நல்லா இருக்கா பாத்தீங்களா? ரோடே நல்லா இல்லை. அதுக்கு என்ன ஆக்சிடென்ட்? 10 கிலோமீட்டர் இங்கேருந்து 10 கிலோமீட்டர் ரொம்ப மோசம். இதெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் கேட்கணும். ஓகே சார். பல இடங்களில் சாலைகளே சரியாக இல்லாத சூழ்நிலையில் மீண்டும் கட்டண உயர்வு என்பது வாகன ஓட்டிகளுக்கு ஒரு பெரும் சுமையாக மாறி இருக்கிறது. எனவே ஒரு 36 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு என்பது நேரடியாக வாகன ஓட்டிகள் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை, அது மறைமுகமாக விலைவாசி உயர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலுக்கும் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழலும் ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனவே 36 சுங்கச்சாவடிகள் என்பது ஒரு நாள் ஒன்றுக்கு இப்போது நம்ம இருக்கக்கூடிய பகுதி பரனூர், செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர், தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும், லட்சக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய இந்த டோல்கேட், அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, இந்த பக்கம் சேலம், தருமபுரி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல இடங்களில் இருக்கக்கூடிய 36 சுங்கச்சாவடிகள் இதனால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல். எனவே இது சுங்கச்சாவடிகளுக்கு மிகப்பெரிய வருமானமாக இருந்தாலும் வாகன ஓட்டிகளுக்கு ஒரு பெரும் சிரமமான விஷயமாகத்தான் மாறி இருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு புகார்கள் எழுந்திருக்கின்றன. சுங்கச்சாவடிகளே தேவையில்லை என்று ஒரு பக்கம் பலவிதமான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுங்கச்சாவடிகள் அகற்றப்பட வேண்டும் என்பது பொதுமக்களினுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கட்டண உயர்வு என்பது மேலும் அவர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக மாறி இருக்கிறது. ஆனாலும் எத்தனை முறை சொன்னாலும் அது நடைமுறைக்கு வராது. அவர்கள் விருப்பப்படி கட்டண உயர்வு என்பது